மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 2 கவிதை பேழை புதுமை விளக்கு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது இடர் ஆழி நீங்குகவே தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஷ். விடை துன்பம். 2வது ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விடை ஞானம் பிளஸ் சுடர். 3வது இன்பு பிளஸ் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை இன்புருகு. பொறுத்துக. அன்பு விடை தகலி. ஆர்வம் விடை நெய். சிந்தை விடை இடுதிரி. ஞானம் விடை விளக்கு. நெக்ஸ்ட் குருவினா. 1வது பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர்? விடை பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக பூமியையும் அன்பையும் உருவகப்படுத்துகின்றனர். 2வது கொஸ்டின் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? விடை பக்கம் எண் 22. 22வது பக்கத்துல பாடலின் பொருள்ல செகண்ட் லைன் சிவந்த ஒளி வீசும் அதுல இருந்து சூட்டினேன் இதுவரைக்கும் குருவினா 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். சிறுவினா பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக. விடை பக்கம் எண் 23. 23வது பக்கத்துல பாடலின் பொருள் இருக்கா அது ஃபுல்லா ஞானத்தமிழ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற்றுகிறார்னு எழுதிக்கோங்க. ஏற்றினேன் அதை அடிச்சுட்டு ஏற்றுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது சிறுவினாக்குண்டான ஆன்சர்.